3 நாள் அரசுமுறை பயணமாக அமெரிக்காவிற்கு புறப்பட்டுச் சென்றார் பிரதமர் நரேந்திர மோடி. அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தலைமையில் நடைபெறும் குவாட் உச்சி மாநாட்டில் பங்கேற்கிறார். கொல்கத்தாவில் பயிற்சி மருத்துவர்கள் 41 நாள் போராட்டத்திற்கு பின் பணிக்கு திரும்ப தொடங்கினர். கோரிக்கைகளை நிறைவேற்றும் வரை புறநோயாளிகள் சிகிச்சை பிரிவில் பணியாற்றப் போவதில்லை எனவும் உறுதி. திருப்பதி கோவில் நெய் விவகாரம் பூதாகரமான நிலையில் பிரசாதத்தின் தரத்தை பராமரிக்க கர்நாடக அரசு உத்தரவு. கர்நாடக பால் கூட்டமைப்பின் நந்தினி பிராண்ட் நெய்யை மட்டுமே கோவில்களில் பயன்படுத்தி பிரசாதம் தயாரிக்க அறிவுறுத்தல். திருப்பதி லட்டில் மாட்டு கொழுப்பு கலக்கப்பட்டதற்கு ராகுல் காந்தி கடும் கண்டனம். கலப்பட பிரச்சனை ஒவ்வொரு பக்தரையும் காயப்படுத்தும் என்றும் வேதனை. சென்னையில் வெயில் கொளுத்தி வந்த நிலையில் அதிகாலை முதல் மழை பெய்து வருவதால் குளுமையான சூழல். OMR, மீனம்பாக்கம், கிண்டி, அடையாறு உள்ளிட்ட இடங்களில் தொடர்ந்து பெய்து வரும் சாரல் மழை. பாம்பனில் புதிய பாலம் திறக்கப்படும் நாளில் ரயில் மறியல் போராட்டம். ராமேஸ்வரத்தில் நடைபெற்ற 6 மாவட்ட மீனவர்கள் ஆலோசனை கூட்டத்தில் முடிவு. அதிமுக முன்னாள் அமைச்சர் வைத்தியலிங்கம் உட்பட 11 பேர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு. சென்னை பெருங்களத்தூரில் அடுக்குமாடி குடியிருப்பு கட்ட திட்ட அனுமதிக்கு லஞ்சம் பெற்ற புகாரில் நடவடிக்கை. கோவை கொடிசியா மைதானத்தில் பதுங்கியிருந்த ரவுடி ஆல்வின் மீது போலீசார் துப்பாக்கிச் சூடு. தலைமைக் காவலரை ரவுடி கத்தியால் குத்தியதால் துப்பாக்கிச் சூடு நடத்தியதாக போலீசார் தகவல். சென்னை உயர்நீதிமன்ற கூடுதல் நீதிபதிகள் 5 பேர் நிரந்தர நீதிபதிகளாக நியமனம். கொலிஜியம் பரிந்துரையை ஏற்று 5 பேரையும் நீதிபதிகளாக நியமித்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உத்தரவு. தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநில மாநாடு அக்டோபர் 27 விக்கிரவாண்டி அருகே நடைபெறும் என விஜய் அறிவிப்பு. கட்சியின் கொள்கைகள் மற்றும் அதை சார்ந்த செயல் திட்டங்கள் அன்றைய தினம் பிரகடனப்படுத்தப்படும் எனவும் அறிக்கை. மக்கள் நீதி மய்யம் கட்சியின் பொதுக்குழு கூட்டம் கமல்ஹாசன் தலைமையில் இன்று நடக்கிறது. 2 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறும் பொதுக்குழு கூட்டத்தில் 20க்கும் மேற்பட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட வாய்ப்பு. டெல்லியின் புதிய முதலமைச்சராக இன்று மாலை 4:30 மணிக்கு பதவியேற்கிறார் அதிஷி மர்லினா சிங். 5 பேர் கொண்ட டெல்லி அமைச்சரவைக்கு குடியரசுத் தலைவர் முர்மு ஒப்புதல். இலங்கையின் 9வது அதிபரை தேர்ந்தெடுப்பதற்கான வாக்குப்பதிவு தொடக்கம். காலை 7 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறவுள்ள வாக்குப்பதிவில் 1,70,00,000 பேர் வாக்களிக்க உள்ளனர். சர்வதேச கிரிக்கெட்டில் சச்சின் டெண்டுல்கரின் சாதனையை தகர்த்து புதிய உலக சாதனை படைத்தார் விராட் கோலி. சச்சின் 267 இன்னிங்ஸ்களில் 12,000 ரன்கள் அடித்ததே சாதனையாக இருந்த நிலையில் 243 இன்னிங்ஸ்களில் இலக்கை எட்டியுள்ளார் கோலி. சவுதி ப்ரோ லீக் கால்பந்து தொடரில் அல்-இட்டிஃபாக்கு எதிரான போட்டியில் 0-3 என்ற கோல் கணக்கில் ரொனால்டோவில் அல் நாசர் அணி வெற்றி. இந்த வெற்றி ரசிகர்களுக்கு என ரொனால்டோ எக்ஸ் வலைதள பதிவு.